பாஸ் தனது 71வது முக்தாமரை இன்று தொடங்க தயாராகி வரும் நிலையில், அதன் கூட்டணி கட்சியான பெர்சாத்துவில் காணப்படும் வெளிப்படையான பதற்றத்தை கருத்தில் கொண்டு 16வது பொதுத் தேர்தலுக்கான பரிகாத்தான் நேஷனலின் பிரதமர் வேட்பாளர் விவகாரம் மையமாக மாறும் என்று அரசியல் ஆய்வாளரும் இல்ஹாம் மையத்தின் நிர்வாக இயக்குநருமான இசாமுடீன் பக்கார் குறிப்பிட்டுள்ளார். ஜூலை மாதம் எதிர்க்கட்சி கூட்டணியில் தலைமை தாங்க பாஸ் மறுத்துவிட்டதாகவும், பெர்சாத்து தலைவர் முகைதீன் யாசின் தலைமையில் இருக்க அனுமதிக்க ஒப்புக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்ட நிலையில், அண்மைய நிலைப்பாடுகள் பாஸ் கட்சியை மறுபரிசீலனை செய்ய வைத்திருக்கலாம் என்று அவர் கூறினார். முன்னாள் பிரதமரான முகைதீன் கடந்த வாரம் பெர்சாத்துவின் வருடாந்திர பொதுக்கூட்டத்தில் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். சனிக்கிழமை பெர்சாத்து பொதுக்குழுவில் அவர் ஆற்றிய உரையில், சிலர் தன்னை பதவி நீக்கம் செய்யும் முயற்சியில் கையெழுத்துக்களை சேகரித்து வருவதாக கூறினார். பின்னர் ஒரு சலசலப்பு வெடித்தது. முகைதீனுக்கு ஆதரவாக கோஷங்கள் எழுந்தன. இப்போது பாஸ் கட்சி பிரதமர் வேட்பாளராக வேறொரு தலைவரை அறிவிக்க விரும்புவதாக ஊகங்கள் பரவி வருகின்றன. ஆனால் பெர்சாத்து முகைதீன் தான் கட்சியின் தேர்வு என்று உறுதிப்படுத்தியுள்ளது. முகைதீன் தான் பிரதமர் வேட்பாளரா, இல்லை அவர் தவிர்க்கப்படுவாரா என்பது பாஸ் கட்சியின் கூட்டத்தில் தான் தெரிய வரும் என்கிற நிலையில் பரபரப்போடு காத்திருக்கின்றனர் பரிகாத்தானின் பங்காளிகள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.